வணக்கம். கோமாதா ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு மையம், இளம்புவனம், எட்டயாபுரம், தூத்துக்குடி மாவட்டம். நவக்கிரகங்களின் ராசிகளின் வரிசையிலே 4வது ராசியாக கருதப்படுகின்ற கடகராசியில் நவக்கிரகங்களின் தன்மையை இப்பொழுது சொல்லப்போகிறேன். கடகராசியில் சூரியன் கடகத்திற்கு 2 கூடையவராக இருக்கிறார். அவர் சமம் நிலையில் செயல்படுவார். நவக்கிரகங்களில் முதன்மை கிரகனான சூரியன் சமம் என்ற நிலையிலே அங்கே செயல்படுவார். சந்திரன் கடகராசியில் ஆட்சி பெறுகிறார். அவர் ஆட்சி பெற்ற நிலையில் அங்கே சந்திரன் செயல்படுவார். செவ்வாய் அங்கே நீசம் பெறுகிறார். செவ்வாய் நீசம் பெறுகிறார் கடகராசியில். புதன் பகை பெறுகிறார் கடகராசியில். பகை. சுக்கிரன் அங்கே பகை கடகராசியில் பகை பெறுகிறார். குரு அங்கே உச்சம் பெறுவார். சனி அங்கே பகை பெறுவார். ராகு கேதுக்களும் அங்கே பகைதான். அப்போ கடகராசியில் சூரியன் சமம், அவர் 2 கூடையவர். சந்திரன் ஆட்சி, அவர் சொந்த வீடு. கடக வீட்டுக்கு அதிபதி சந்திரன், அவருடைய சொந்த வீடு, அவர் ஆட்சி வருவார். செவ்வாயை பொறுத்தளவிலே கடகராசிக்கு யோகாதிபதி. கடகராசி லக்கணங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லப்படுபவர். அவர் ராசிக்கு உள்ளே வரும்போது நீசம் பெற்று விடுகிறார். புதன் 12 3 கூடையவர். அவர் அங்கே பகைத்தன்மையோடு செயல்படுவார் அங்கே இருக்கின்ற பொழுது. குரு 6 9 கூடையவர். அவர் அங்கே உச்சமடைவார். சுக்கிரன் 11 4 கூடையவராக இருப்பார். அவர் அங்கே பகை பெறுவார் ராசியிலே. சனி பொறுத்தவரை 7 8 கூடையவர் வருவார். அவரும் அங்கே பகை பெறுவார். ராகு கேதுக்கள் ஒரு இருக்கும் இடத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் இந்த கடகராசி கடகர்களுக்கு அங்கே உட்கார்கின்ற பொழுது பகைத்தன்மை தான் அவர் வெளிப்படுத்துவார்கள் என்றே கூறப்பட்டுகிறது. இந்த அடிப்படையிலே ராசிகளில் நவக்கிரகங்களின் தன்மை என்ன என்பதை இப்பொழுது விரிவாக சுருக்கமாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இதை அவர்களுடைய சாதங்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய பயன்களை, இதில் கூறப்பட்டிருக்கிற உண்மை விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். வாழ்க வளமுடன்.